வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, எப்பவுமே நம்ம கிச்சனில் வந்து ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் வந்து ரொம்ப பிசு பிசுன்னு ஆகிடும். நம்ம எது போட்டு கழுவுனாலுமே ஒரு மாதிரி பிசு பிசுப்பு தன்மை இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம அந்த ஜன்னலை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். கிச்சன் ஜன்னல் க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு டப்பில் ஒரு பாதி அளவு நான் தண்ணி வச்சுருக்கேன். சர்ப்பு, நம்ம துணி தைக்கிற சர்ப்பு வந்து ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா துணி வாஷ் பண்ணுற பவுடர், அதாவது வாஷிங் சோடான்னு சொல்லுவாங்க இதோட பேர். இது வந்து நான் தேவையான அளவு நம்ம எடுத்துக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம பழைய சாக்ஸு தேவையில்லைன்னு தூக்கி போடுற 2 சாக்ஸு. இந்த இடத்துல நம்ம துடைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை அந்த துணியில் வந்துடும். அதை மறுபடியும் நம்ம அடுத்தது யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இதை வந்து நான் பழைய சாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருப்பேன். இதில் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தூக்கியும் போட்டுடலாம். ஸ்ப்ரே பாட்டிலு சின்ன சைஸு, இது வந்து உங்களுக்கு 39 ரூபா. இதை விட பெருசாக வேணும் அப்படின்னா 70 ரூபா 78 ரூபாயில் கிடைக்குது. இந்த மாதிரி ஒன்று நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் முதல்ல சுடுதண்ணி வச்சிடலாம். நான் வந்து அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஒரு 3/4 அளவு வர்ற அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த சர்ப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இந்த வாஷிங் சோடா பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதாவது சர்ப்பு 2 ஸ்பூன் போடுறீங்க அப்படின்னா வாஷிங் சோடா 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த சுடு தண்ணியை இப்போ இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கிடுங்க. நல்லா கலக்கிட்டு பாருங்கள், இதை நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாம். இந்த கேஸ் அடுப்பு மேலே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது மேலெல்லாம் நம்ம வந்து சோப்பும் அந்த சோடா மாவும் சேர்த்து நம்ம ஜன்னலில் அடிக்கும் போது இந்த அடுப்பு மேலெல்லாம் பட்டுரும். அதனால இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுருங்க. இப்போ நம்ம மேலே ஏறிட்டு உட்காந்து நம்ம ஜன்னலை வந்து க்ளீன் பண்ணுவோம். இந்த மாதிரி அழகாக கீழே ஒரு ஸ்டூல் போட்டு அடுப்பு மேடை மேலே ஏறி கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொறுமையாக துடைக்கணும் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக நம்ம உட்காந்தாதான் வந்து துடைக்க முடியும். இப்போ பாருங்கள், இது கொசுவலை போட்டிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துருவோம். இந்த மயில் இறகு எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, நிறைய பள்ளி குட்டியெல்லாம் வருது. இந்த மயில் இறகு வச்சா இந்த பள்ளிக்குட்டியும் நம்ம வீட்டுக்குள்ளே வராது. அதுக்காக நான் ஒவ்வொரு ஜன்னல்லையும் வந்து இது கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சொருகி வச்சுருப்பேன். இப்போ இதை எடுத்து நம்ம பத்திரமா வச்சிடலாம். இப்போ வந்து ஜன்னலை ஃபஸ்ட்டு மூடிக்கலாம். இந்த கம்பி இதெல்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி அடித்து இது பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, நமக்கு வந்து இதில் கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா ஒரு இரும்பு வடிகட்டி வச்சு நீங்கள் வடிகட்டிக்கோங்க. இது வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வைக்கணும். இந்த மாதிரி அடிச்சுட்டு கொஞ்சம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம துடைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபுல்லாக இது எல்லாமே நம்ம அடிச்சுக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் வந்து சிம்லி இருந்தால் கூட அதை கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். எங்கள் வீட்டில் வந்து சிம்லி இல்லை, அதனால் இந்த ஜன்னலை வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன். அதை கூட நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிசுபிசுப்பு தன்மையே இல்லாமல் சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த இடமெல்லாம் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள். நான் தொடச்சதுக்கப்புறம் அந்த இடம் எவ்வளோ க்ளீனாக ஆகுதுன்னு பாருங்கள். நீங்கள் ஊறிட்டு இருக்கும் போதே இது வந்து கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். இப்போ வாஷிங் சோடாவும் சர்ப்பும் சேர்த்து நம்ம சுடு தண்ணியில் கலக்கி ஜன்னலுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம். அது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுவோம். பாருங்கள், சாக்ஸை இந்த மாதிரி போட்டுக்கோங்க கையில். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து மறுபடியும் இப்படி அடிச்சுட்டு இப்படி நல்லா வந்து துடைக்க ஆரம்பிங்க. பாருங்கள், எப்படி பளிச்சுன்னு ஆகிடும். அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கவே இருக்காது. இந்த ஒவ்வொரு கம்பியாக வந்து இப்படி துடைச்சிக்கோங்க. நம்ம ப்ரெஷ்ஷு கூட போட வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா மறுபடியும் இப்படி ப்ரெஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் நல்லாவே சூடாகவே நீங்கள் அடிக்கலாம். சூடு இல்லாமல் அடிச்சிங்க அப்படின்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை போகாது. அதனால் நல்லா தண்ணி கொதிக்க வச்சே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாக்ஸ் இல்லை அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது, யார் வீட்லேயும் பழைய சாக்ஸ் இல்லாமல் இருக்காது. தூக்கி போடுறதுக்கு பதில் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி சப்போஸ் சாக்ஸ் இல்லை அப்படின்றவங்க உங்களோட பழைய நைட்டி இல்லைனா பழைய பாவாடை, உள்பாவாடை இதெல்லாம் வந்து கிழிச்சு தைச்சி கூட நீங்கள் கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் எவ்வளோ அழுக்கு இருக்குது, எவ்வளோ டக்குன்னு போகுதுன்னு பாருங்கள். கொஞ்சம் இருக்கிற இடத்துல நிறைய அழுக்கு இருந்ததுன்னா நம்ம ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், மேலே ஏறி உட்காந்து பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். அப்புறம் கீழே விழுந்துடாதீங்க. ஏன்னா நம்ம இப்படி உட்காந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறது. உங்களுக்கு நின்றுட்டு பண்ணும்போது, மேலே நின்று பண்ணும்போது, ஸ்டூலில் நின்று பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனால் இப்படி
இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும் போது ஒரு பழைய புடவை கட்டிக்கோங்க. இந்த மாதிரி பல் தேய்க்கிற ப்ரெஷ் வச்சு இந்த இடுக்குக்குள்ளெல்லாம் இருக்கிற அடுக்கை வந்து நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை இந்த இடத்துல உள்ளது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு இருந்தது அப்படின்னா இந்த சோடா மாவில் இப்படி ப்ரெஷ்ஷை இது பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இப்படி தேய்ங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தட். உங்களுக்கு எப்படிப்பட்ட அந்த பிசுபிசுப்பு தன்மை உள்ள எண்ணெய் பிசுக்கு உள்ள எல்லா அழுக்குமே வந்து இது ஈஸியாக எடுத்துரும். பாருங்கள், இங்கே கொஞ்சம் தடவி வச்சிடலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம மறுபடியும் தேய்க்க ஆரம்பிக்கலாம். எவ்வளோ ஈஸியாக இந்த பிசுபிசுப்பு எல்லாமே போயிடுச்சு. முதல்ல கை வச்சேன் அப்படின்னா ஒரே பிசுன்னு ஒட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஒட்டலை. இப்போ நம்ம இந்த சாக்ஸை வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அலசியாச்சு. இப்படி தண்ணியில் தொட்டுட்டு இப்படி புழிஞ்சிருங்க. புழிஞ்சிட்டு இப்போ இங்கே மறுபடியும் இந்த இடத்த வந்து நல்லா தொடச்சிக்கலாம். உங்களுக்கு அந்த ப்ரெஷ்லேயும் போல் ரொம்ப அடை மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே இந்த மாதிரி கொஞ்சம் அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இந்த இரும்பு நாரில் கொஞ்சம் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து போயிடும். நம்ம இப்படி மாதத்துக்கு ஒரு டைமு வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ரொம்ப சேராது. இது வந்து கிட்ட இங்கே எனக்கு வந்து இந்த கிச்சனில் இந்த ஜன்னல் வந்து கிட்ட இருக்கிற தொட்டு சீக்கிரமாகவே கொஞ்சம் அழுக்காயிடும். பாருங்கள், ஒரு தடவை நம்ம இரும்பு நாரில் தேய்ச்சிட்டு அடுத்து இந்த ப்ரெஷ் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா க்ளீன் ஆகிடும். அந்த பக்கம் தொடச்ச மாதிரியே நம்ம இந்த பக்கமும் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் காஞ்ச சாக்ஸை போட்டுருக்கேன். கடைசியில் வந்து நம்ம காஞ்ச துணியில் வந்து துடைப்போம். அதனால் இப்போ காஞ்ச சாக்ஸ் போட்டுட்டு துடைக்கிறேன். பாருங்கள், இப்போ உங்களால் வெளியே போய் துடைக்க முடியல அப்படின்னா ஜன்னலை மூடிட்டு இங்கே உள்ளேருந்தே நம்ம துடைச்சிக்கலாம். எனக்கு வந்து கீழேங்கிற தொட்டு நம்ம வெளியில் போய் துடைக்க முடியும். அதனால் நான் அந்த ஜன்னலோட கதவை வந்து டோரை வந்து நான் வெளியில் போய் துடைக்கிறேன். இப்போ இந்த பேப்பர் வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த இடத்துலலாம் உள்ள இந்த அழுக்கை வந்து இப்படி எடுத்தோம்னா போயிடும். இந்த பாருங்கள், ஏன்னா ஏற்கனவே ஊறி இருக்குது. அதனால் இப்படி எடுத்தால் அழகாக வந்துடும். பாருங்கள், நம்ம இந்த சோடா மாவை சர்ப்பும் சேர்த்து சுடுதண்ணியில் போடும்போது எப்படிப்பட்ட அழுக்குமே நம்மளுக்கு க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இங்கெல்லாம் நம்ம நல்லா தொடச்சிக்கலாம். இப்போ துணியை அலசிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ அடுப்பு மேடைக்குன்னு வச்சுருக்கிற இந்த துணியில் நான் அந்த ஈரத்தை தொடச்சிக்கிறேன். இப்போ ஜன்னலை வெளியே போய் நம்ம துடைக்கலாம். பாருங்கள், வெளியில் வந்து ஜன்னலை வந்து தொடச்சிக்கலாம். நீங்கள் அடிச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து தொடச்சிங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு ஆகிடும். நல்லா கொஞ்சம் இந்த சாக்ஸை வந்து அலசி தொடச்சிங்க அப்படின்னா ஃபுல் அழுக்கும் நமக்கு வந்து அழகாக வந்துடும். எல்லாம் தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சிருங்க கண்ணாடியை.
பாருங்கள், இந்த ஜன்னல் வந்து இவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் ரோடு ஓரம் தான் இந்த கிச்சன் வந்து இருக்குது. உள்ளேருந்து பார்த்தோம்னா வெளியில் வந்து யார் யார் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். அதனால தான் எங்களுக்கு தூசி வந்து டக்குன்னு வந்து ஜன்னல்லாம் வந்து ரொம்ப அழுக்காயிடும். பாருங்கள், அதே மாதிரி இந்த ஜன்னலையும் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்படி இந்த கீழே வந்து இந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களால் தண்ணி ஊற்றி தள்ள முடியாது அப்படின்னா நல்லா ஈர துணி வச்சே கூட இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சிங்கன்னா க்ளீன் ஆகிடும். பாருங்கள், இந்த பெயிண்டிங் ப்ரெஷ் வந்து நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தூசி தட்டை இந்த மாதிரி இடத்த க்ளீன் பண்ண இதுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பழசு கூட காயலாங்கடையில் கிடைக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.